வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த டான்செட் 2021க்கான ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ஜினியரிங் அப்படின்னா 8 செமஸ்டர் மார்க் ஷீட் தேவைப்படும். ஆனால் அவங்க கையில் இருக்கிறது ஒரு 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டாக இருக்கலாம் அல்லது 7 இருக்கலாம். அதே மாதிரி ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டில் உங்கள்கிட்ட இருக்கிறது 4 செமஸ்டர் மார்க் ஷீட் இல்லைன்னா 5 செமஸ்டர் மார்க் ஷீட் கையில் இருக்கலாம். ஸோ பேலன்ஸ் மார்க் ஷீட் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் உங்களோட நிறைய பேர்த்தோட கேள்வி சந்தேகமாக இருக்குது. ஸோ அதற்கான பதில் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடியிலிருந்து எந்த விதமான அத்தன்டிகேட்டடான இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் தரலை. 11ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும் இமீடியட்டாக தரமாட்டாங்க. ஸோ அவங்க கடைசியில் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன மாதிரியான ஃபாலோ அப் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டில் 5 செமஸ்டர் மார்க் ஷீட் கையில் இருக்குது. ஆனால் ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட் ரிசல்ட் மட்டும்தான் காப்பி தான் இருக்குது அப்படின்னா அந்த ரிசல்ட் காப்பியை அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொன்னாங்க. ஸோ அதே ஃபார்மெட்டு தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். ஸோ என்னோடய அசம்ஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மார்க் ஷீட் இல்லை அப்படின்றத பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டுக்கு 4 செமஸ்டர் மார்க் ஷீட் கையில் இருக்குது. பேலன்ஸ் 2 செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஹெச்ஓடியோ பிரின்சிபல் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னென்னா, நம்ம அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அட்டஸ்டேஷனோட அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் நம்ம ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டஸ்டேஷன் வாங்காமல் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லக்கு இருந்தது அப்படின்னா என்னென்னா அட்டஸ்டேஷனே இல்லை அப்படின்னாலும் ஓகே பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த இன்பிட்வீன் டைமில். ஏன்னா என்னென்னா நமக்கு 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இன்னும் மார்க் ஷீட் கையில் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் உங்களுடைய ரிசல்ட் காப்பியை கன்சர்ன் காலேஜில் போய் உங்களோட ஹச்ஓடியோ அல்லது உங்களோட பிரின்சிபல்கிட்டையோ அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னென்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே மார்க் ஷீட் வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதைத்தான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு வாய்ப்பு கிடையாது. ஸோ மார்க் ஷீட் 31ஆம் தேதிக்குள்ளே கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த மார்க் ஷீட்டை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நம்ம கை இன்னும் முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் அப்படின்றது இதுதான். ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸுக்கு உங்களுடைய ரிசல்ட் காப்பியை காலேஜில் பிரின்சிபல் அல்லது ஹச்ஓடியோடைய அட்டஸ்டேஷனோட அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. இதுதான் லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணின ப்ரொசீஜர். ஸோ இந்த வருஷமும் இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜிசிடியை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக எந்த விதமான ஐடியாஸும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் எடுக்க மாட்டாங்க. லேட்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எச்சரிக்கையாக நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா என்னென்னா ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இல்லைனா லாஸ்ட் மினிட்ல போய் வாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். நன்றி, வணக்கம்.